இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் அப்போஸ்தலர் 10:35. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். என்னதான் பேதுரு ஒரு தேவ மனிதனாக இருந்தாலும் அவனும் சில விஷயங்களில் தீட்டுன்னு பார்க்க தான் செய்கிறான். அப்போ தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவன் பசியோடு இருக்கும்போது காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், 4 கால் ஜீவன்கள் இது எல்லாத்தையுமே கொடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பேதுரு கடவுள் தான் சாப்பிட சொல்கிறான்னு தெரிஞ்சிருந்தும் இல்லை ஆண்டவரே இது தீட்டு, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, நான் சுத்தமாக்கினதை தீட்டாக எண்ணாதே அப்படின்றத சொல்கிறாரு. தேவன் ஏன் பேதுருக்கு இப்படி தரிசனம் காண்பிச்சு பேசுகிறாருன்னா, செசரியா பட்டணத்தில் கொர்நேலியு என்ற மனுஷர்கிட்ட பேதுருவை அனுப்ப போகிறார். அப்போது கொர்நேலியு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தவன். அவன் வீட்டுக்குள்ளே போய் பேதுரு அங்கே இருக்கிற மனுஷர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இவன் இப்படி தேவனால் தெரிந்து கொண்ட மனுஷர்களை தீட்டு, தாழ்த்தப்பட்டவங்கன்னு ஒதுக்கிடக்கூடாதுன்னு இப்படி பேதுருக்கு புரிய வைக்கிறார். அப்போ தேவனுக்கு தீட்டான விஷயம் என்னதுன்னா, நீதி இல்லாமல், தேவனுக்கு பயந்து நடக்காமல், இரக்க குணம் இல்லாமல், இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்கிறதா தீட்டு. காலங்கள் மாறினாலும் இன்னும் சில மனுஷர்கள் ஜாதி பார்க்க தான் செய்கிறாங்க. இன்னும் எத்தனையோ வீடுகளில் தாழ்த்தப்பட்ட மனுஷர்களுக்கு வீட்டுக்கு வெளியே வச்சு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்படி செய்கிறதுனால தாழ்த்தப்பட்ட மனுஷர்கள் தீட்டு இல்லை, வெளியில் வச்சு சாப்பாடு கொடுக்குற மனுஷர்கள் தான் கடவுளுக்கு தீட்டு. இப்படி யாரையும் தாழ்த்தி பார்க்காம, ஒதுக்கி வைக்காமல், தேவனுக்கு பயந்து நீதியோடும் நியாயத்தோடும் இரக்கத்தோடும் வேற்றுமை பார்க்காம இருக்கிறவங்க தான் தேவனுக்கு உகந்த மனுஷர்கள். ஆமேன்.